ஏசப்பாவோட ரகசிய வருகையெல்லாம் பற்றி பேசினா பயம். இந்த இந்த பாஸ்டர் பயப்படுத்துறாரு, மிரட்டுறாங்க. ஏங்க ஏசப்பா வரப்போறாருன்னு சொன்னது எதுக்குங்க உங்களுக்கு பயம்? எனக்கு புரியல. இந்த நான் ஹாஸ்டலில் ரொம்ப வருஷம் இருந்து படிச்சிருக்கிறேன். எங்கள் அப்பா வர்றாருன்னு கேட்டா எனக்கு வந்துட்டு பக்கு பக்கு அடிச்சு, அப்பா வர்றாரு அப்பா வர்றாரு அப்பா வர்றாரு அப்படின்னு ஹார்ட் அட்டாக்காக வரும். அப்பா வர்றாரு அப்படின்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன். எங்கள் அப்பா வர்றாரியா, அதே வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா இன்னும் எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் பாருங்க. சூட் கேஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு எங்க அப்பா வர்றாரு. எதுக்கு? ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிட்டு போறாரு. வீட்டில் போய் வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம், அம்மாவை பார்க்கலாம், தம்பியை பார்க்கலாம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏசப்பா வர்றாருன்னு சொன்னா பயமா இருக்கே பயமா இருக்கே பயமா இருக்கே. பயப்பட்டீங்கன்னு வைங்க, ஏசப்பாவோட வருகை, அதாவது இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த நாளை மாதிரி ஒரு சந்தோஷமான சம்பவம் கிறிஸ்தவனோட வாழ்க்கையில் வேற என்னங்க இருக்க முடியும்? ஆனா இதை பேசும்போது உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க ரெடி இல்லைன்னு அர்த்தம். அதனால என்னைய பேசாதேன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி டாபிக்லாம் வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க ரெடி ஆகுங்க. ஏன்னா அது எப்பனாலும் இருக்கலாம். For the rapture, there is no time that is given. There is no sign that is given. There is no prophecy to be fulfilled for the rapture to happen. இந்த ரகசிய வருகை சம்பவிப்பதற்கு இன்னும் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், எருசலேம்ல தேவாலயம் கட்டப்படணும், இப்படிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது இரண்டாவது வருகைக்கு. ரகசிய வருகைக்கு அல்ல. என்ன பாஸ்டர் ரகசிய வருகை இரண்டாவது வருகை குழப்பமா இருக்க? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ரகசிய வருகைங்கிறது அதில் நம்ம ஏசப்பாவோட போகிறோம். ரெண்டாவது வருகை அப்படிங்கிறது என்னன்னா, மேலே போயிட்டு 7 வருஷம் பரலோகத்தில் இருந்துட்டு ரெண்டாவது வருகையில் ஏசப்பாவோட சேர்ந்து நம்மளும் வர்றோம். இதுக்கு மேலே எப்படி கன்ஃபியூஷன் இல்லாமல் சொல்கிறதுன்னு தெரியல. புரிஞ்சுதா? ராப்சரில் வந்து நம்ம அவரோட போகிறோங்க, ரெண்டாவது வருகையில் நம்ம அவரோட வர்றோம். அதனால தான் கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு இயேசுனுடைய ரெண்டாவது வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பயமா இருக்கு. அப்போ நாங்களாம் போனதுக்கு அப்புறம் நீங்க கிடக்க போறீங்க. Rapture, we go with him. In the second coming we come with him to rule with Jesus. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 20வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அதை பத்தி அழகா